ராமேஸ்வரத்தை சுற்றி சைக்ளோன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சவாரி எடுத்து போயிருக்கோம் பார்த்தீங்களா? அட ஆமாங்க, வேறு என்ன செய்ய, 7 நாள் டியூட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்னைக்கு. ஹே ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். இது கரெக்டாக நம்ம என்னைக்கு எடுத்தோம்னு பார்த்தோம்னா, இது நவம்பர் 29 நம்ம எடுத்த வீடியோ. கஸ்டமர் பிக்கப் பண்ணுறக்காண்டி நம்ம மதுரை ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருந்தோம். கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேராக ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். போகும்போதே திருப்போணத்தில் இருக்க பாரத் பல்கில் வண்டிக்கு தழும்ப பெட்ரோலில் போட்டு நம்மளும் ராமேஸ்வரம் கிளம்பியாச்சு. மதுரையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மழை தாங்க. பாம்பன் பாலத்தில் நான் எடுத்த வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்க சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு மட்டும். நான் ராமேஸ்வரம் பல வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த காற்று மழையை நான் ஃபீல் பண்ணது. ஆனால் ரோடு தெரியுதோ இல்லையோ, ரோடு நிறையா தண்ணி தாங்க இருக்குது. ஒரு வழியாக நாமளும் சேஃபாக ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ராமேஸ்வரத்தில் எங்கே அவங்க ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, ஸ்ரீ சாரதா ரெசிடென்சியில் தான் அவங்க ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்கள ரூமில் விட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். சாயந்தரம் கடற்கரை ஓரமாக பார்த்தோம்னா மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லாக மண்ணே அரிச்சிட்டு கடலுக்குள்ளே போயிருக்கு. கடல் வந்துட்டு ஆக்ரோஷமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் கடல் ஆக்ரோஷமாக இல்லை, சாந்தமாக தான் இருந்துச்சு. கோவிலுக்கு வந்த மக்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் நேராக உள்ள போய் தரிசனத்துக்கு போயிட்டோம். கோவில் கூட்டமே இல்லாம தான் இருந்துச்சு. அப்படி இருந்து நம்ம 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தரிசனம் பார்க்க போயிட்டோம். கஸ்டமரையும் சேர்த்து நம்ம 5 பேர் மொத்தம் நல்லா ஃப்ரீயா சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்மளும் வெளியே வந்தாச்சு. அம்மன் சன்னதிலையுமே கூட்டமே இல்லை, ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நம்மளும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. வரும்போது ஹோட்டல்ல இருந்து 2 குடம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுல ஒரு குடம் நான் கையோடு எடுத்துட்டு போயிட்டேன். கஸ்டமர் ஒரு குடையை வந்துட்டு நம்ம செப்பல் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு வந்தாங்க. திரும்ப போய் பார்க்கும்போது அந்த குடையை காணோம். வழக்கம் எல்லாரும் செப்பலை தான் ஆட்டையை போடுவாங்க பார்த்தா, அந்த வாட்டி செப்பலோடு சேர்த்து குடையும் ஆட்டையை போட்டு போயிடுறாங்கங்க. வேற என்ன பண்ண, மழை பெய்யுது, அவங்களையும் சொல்லி குத்தம் இல்லை. நம்ம வச்சுட்டு வந்து நம்ம மேலே தப்பு தான். நானும் பகல்லேருந்து சாப்பிடாம வந்து ரொம்ப பசி ஆகி போச்சு. அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம நேராக சரவண பவனுக்கு தான் சாப்பிட போயிட்டோம். அவங்க ஹோட்டலுக்கு ஏற்றாப்புலே கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே காரை நிப்பாட்டிட்டு நம்ம சாப்பிட போயிட்டோம். நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தோம்னா 2 இட்லி, ஒரு ரவா தோசை, ஒரு பொரோட்டா, ஃபைனலாக ஒரு பாலோட முடிச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா பை பை. ராமேஸ்வரம் பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம காலையில் வெள்ளை 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம கஸ்டமர் வந்து 22 தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் ஆடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் பார்த்துட்டோம்னா மழை பெய்யாமல் நார்மலாக இருந்துச்சு. மறுநாள் காலையில் வெள்ளனா பார்த்துட்டோம்னாலே கூட்டம் அதிகமாக வந்துருச்சுங்க. நம்மளும் தீர்த்த ஆடுறதுக்காண்டி போயிருந்தோம். கோயில் வாசல்லே கைடு இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னோம்னா ஒரு ஆளுக்கு 250 சார்ஜ் பண்ணுவாங்க. 250 எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஆளுக்கு 1 பக்கெட் ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு தான் 250 சார்ஜ் பண்ணுவாங்க. 22 தீர்த்த தொட்டிலையுமே நம்மளை வேகமாக கூட்டி போய் குளிக்க வச்சு அமுச்சு விட்ருவாங்க. நான் மாத்திரக்கு துணி கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த பொருளை ஃபுல்லாக ஒரு கவரில் வச்சு நான் கையில் வச்சுக்கிட்டேன், அப்போ தான் தண்ணி படாதுன்னு. மகாலட்சுமி தீர்த்தத்துலேருந்து கோடி தீர்த்தம், அதாவது 22வது தீர்த்தம் வரைக்கும் நம்மளை போய் குளிக்க வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து நம்மளும் வேகமாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறக்காண்டி கிளம்பிட்டோம். இப்போயுமே சேம் அதே 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போய் சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு நம்மளும் வெளியே வந்துட்டோம். நம்ம நைட்டு பார்த்ததோ பகலில் பார்த்தது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னே பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க. பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளும் கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். நம்ம காரை கடலோரமாக போட்டிருந்தனால அந்த கார் எடுக்கிறக்காண்டி போயிட்டு இருக்கும் போது தான் கவனிச்சேன், வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போதான் நம்மளுக்கு வெயில் அடிக்குது. நம்மளும் நேராக ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு தனுஷ்கோடி போகலான்னு பார்த்துட்டோம்னா, கடல் மண் ரோடு வரைக்கும் வந்திருக்குன்ட்டு நம்மளை அலோவ் பண்ணலை. சரின்ட்டு ரிட்டர்ன் போகும்போது நம்ம காலையில் டிஃபனை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆரியாஸ் தான் போயிருந்தேன். எனக்கு தோசை, ஒரு வடை, 2 இட்லி வாங்கியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பால் சொல்லியிருந்தேன். அதையும் குடிச்சிட்டு நம்ம மதுரை கிளம்பிட்டோம். போகும்போதே அப்துல்கலாம் மெமோரியல் போய் பார்த்துட்டு வந்தாங்க. போகும்போது பாம்பனில் நிப்பாட்டியிருந்தேன். ஒரு காற்று கூட இல்லைங்க. எப்பயும் எவ்வளோ நார்மலாக இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. போலீஸ்காரங்க ஃபுல்லாக எல்லா வண்டியும் விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு நம்ம மதுரைக்கே ரீச் ஆகிட்டோம். மதுரைக்கு வர வழியிலே நம்ம கீழடியில் டெம்பிள் சிட்டி புதுசாக திறந்துருக்காங்க. அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம். அதுக்குன்னு வண்டி நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அங்கே கூட்டமாக இருக்கணும். ஏன் பின்னாடி வந்த வண்டிக்கு எனக்குமே பார்க்கிங்க்கு நீயா நானான்னு போட்டு நிப்பாட்டணுங்க. சரி, ஒரு வழியாக வண்டி நிப்பாட்டியாச்சுதான்ட்டு உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா தான் கூட்டம் அதுக்கு மேலே இருக்குது. எப்படா டேபிள் ஃப்ரீயாகவும் பார்த்தோம்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் போய் உட்காந்துட்டேன். மதியம் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த வெள்ளை சாதத்தை போட்டு அந்த பருப்பையும் நெய்யையும் போட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம இருந்த பசிக்கு
வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல வெளியே போயிட்டோம். கஸ்டமரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம நேரம் எங்கே போகணும்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் அவங்கள கூட்டி போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தோம்னா 100 ரூபா வரிசை. டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. டிக்கெட் எடுத்தக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம்னால ஐயப்பன் பக்தர்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க. நம்மளுக்கு நார்மலாக சாமி பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் ஆகுதுங்க இப்போ கார்த்திகை மாதத்தில். அடுத்து நம்ம கெஸ்ட் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா பாய்.